இஸ்ரோ அனுப்பிய ரோபோட்டிக் கரங்கள் விண்வெளியில் செயல்பாட்டை தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. முழு விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம். வணக்கம் மீனா, விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கடந்த 30ஆம் தேதி இஸ்ரோ சார்பாக விண்ணில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ரோபோட்டிக் கரங்கள் தனது செயல்பாடுகளை வெளியிட்டிருப்பது தொடர்பாக இஸ்ரோ ஒரு நிமிடத்திற்கும் மேலான ஒரு வீடியோவை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக அண்மையில் தான் 2 விண்கலன்களை விண்வெளியில் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கும் பணியின் அடுத்த கட்டத்தை இஸ்ரோ நிறைவேற்றியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அடுத்த ஒரு புதிய சாதனைக்கான தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது RRMTD என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் முதல் ஸ்பேஸ் ரோபோட்டிக் அமை இஸ்ரோ விண்ணில் செலுத்தி இருந்தது. இந்த விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த ரோபோட்டிக் கரங்கள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை, அதாவது பூமியில் இருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையை முழுவதுமாக ஏற்று அதற்கான வேலைகளை செயல்பட தொடங்கி இருப்பதாக தற்பொழுது இஸ்ரோ சார்பாக அதிகாரப்பூர்வமாக எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்தியாவிற்கான மிக முக்கிய சாதனையான தருணம் என்றும் எதிர்காலத்தில் விண்ணில் பல்வேறு தகவல்களை சேகரிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக PSLV C-60 ராக்கெட்டில் அனுப்பப்பட்ட இந்த ரோபோட்டிக் கரங்கள் தன்னுடைய செயல்பாட்டை தற்பொழுது தொடங்கியிருப்பது தொடர்பான ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது இஸ்ரோவின், அதாவது விண்வெளித்துறையில் இந்தியாவின் மிகப்பெரிய சாதனை மேக் இன் இந்தியா என்று சொல்லும் அளவிற்கான ஒரு மைல்ஸ்டோன் கட்டத்தை ரோபோட்டிக் துறையில் இந்தியா எட்டியிருப்பதாக இதன் மூலம் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி இன்று காலை தான் 2 விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் நிகழ்வின் முக்கியமான கட்டம் வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ள சூழலில் இஸ்ரோ சார்பாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரோபோட்டிக் கரங்கள் விண்வெளியின் செயல்பாட்டை தொடங்கி இருக்கின்றது. இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் ஒவ்வொன்றும் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தேதியின் அட்டவணையின்படி அடுத்தடுத்த செயல்பாட்டிற்கான கட்டளைகளை பூமியிலிருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் அடுத்தடுத்து கொடுக்க இருக்கின்றனர். இந்த சாதனை பயணம் வெற்றிகரமாக நிறைவேறும் பட்சத்தில் விண்வெளித்துறையில் இந்தியா ஒரு புதிய மைல்கல்லுக்கான பயணத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கின்றது. இஸ்ரோ அனுப்பிய ரோபோட்டிக் கரங்கள் விண்வெளியில் செயல்பாட்டை தொடங்கியதாகவும் ரோபோட்டிக் கரங்களின் செயல்பாடு தொடர்பாக வீடியோ ஒன்றையும் இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீனா.